இன்னைக்கு வந்து மார்கழியில் வர புதன்கிழமை இல்லையா, அன்னைக்கு வந்து அன்னைக்கு தான் வந்து குசேலன் வந்து கிருஷ்ணனை போய் பார்த்த நாள். அதனால அவல் எடுத்து வச்சிருக்கேன், ரெட் அவல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அவலில் வந்து சக்கரை பொங்கல், நவநீதம், வெண்ணெயும் கொஞ்சம் இந்த கல்கண்டு பொடியும் தூவி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பு மேலே போட்டு நைவேத்தியம். அவல் வந்து பாலை விட்டு இந்த அவலை வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் மாதிரி ப்ளஸ் நவநீதம் வந்து இன்னைக்கு நவநீதம். ஆமாம், ஓகே, பார்க்கலாமா? ரெட் அவல் எடுத்துருக்கேன். அலைமின்ட்டு என்னென்னா, அலைமின்ட்டு அதில் போய் போட்டுட்டு லேசாக வந்து வறுத்துடணும். வறுத்துட்டு அப்புறம் பால் விட்டுருவேன். அப்படியா? பால்லே வேகணும். மக்கார அடிச்சல் பண்ணுற மாதிரி பால். நீங்கள் பிரசாதத்துக்கு அப்புறம் சொல்கிறீங்களா? இந்த பாசனம் ஸ்பெஷல் பாசனம் இல்லையா? ஆமாம். என்னென்ன போட்டுருக்காங்க? கிறிஸ்மஸ் பழம், பாதாம் சீச்சுன்னு இருக்கேன். பொடி ஒரு ஆஃப் பண்ணிடுறேன். நான் இன்னும் சூட்டில் வந்து கொஞ்சம் இதுவாகும். கொஞ்சம் குங்குமப்பூ. இன்னைக்கு பிரசாதம் வந்து அவல் பால் பொங்கலும் நவநீதமும். அவல் வந்து ரெட் அவல். ரெட் அவல் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். கல்கண்டும் போடல, நாட்டு சக்கரை தான் போட்டேன். நவநீதன்றது என்னன்னா வெண்ணையும் அதில் கல்கண்டு பொடி, குங்குமப்பூ. ஆமாம், இது இந்த எண்ணெய் அந்த ஆற்றுல குலுக்கி எடுத்தது கொஞ்சமாக இருக்கலாம். குலுக்கி எடுத்தது பாட்டிலில் போட்டுட்டு ஏடு எல்லாம் போட்டு சொல்லி இப்படி கைக்கு எக்ஸசைஸ் ஆகும். ப்ளஸ் வந்து வெண்ணெய் வந்துடும். அப்படியா? குலுக்கி எடுத்த வெண்ணெய். ஓகே, ஸோ பாசனம் தெரியும் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்ஸ் ஜெஷி. இன்னைக்கு இந்த ரெண்டாவது பாசனம் கதையும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாசனம் என்னன்னு பார்த்தலாமா? வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி, நீயுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும், ஐயமம் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இப்போ இந்த பாசுரத்தில் வந்து நம்ம வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 10 கட்டளைகள் சொல்லியிருப்பாண்டாள். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லிட்டான். முதல் பாசுரத்தில் என்ன சொன்னா, அறிவு பூரா உன்னோட சிந்தனை பூரா பெருமாளை நினைச்சுக்கோ, அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என்ன அப்படின்னு சொல்றான். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் என்ன சொல்றா, பரமனடி பாடி பெருமாளை சேவிச்சுண்டு இந்த விரதம் 30 நாள் இருக்க போறேன், நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சேவிச்சுண்டு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது பண்ணுங்க அப்படிங்கிறான். ஸோ முதல் கண்டிஷன் என்னது, பரமனடி பாடி. பரமன்கிறது யாரு? ஸ்ரீமன் நாராயணன். இதுக்கு ஒரு கதை பார்ப்போம். ராமாயணத்துல ராமாவதாரம் முடிஞ்சு ராமன், பரதன், சத்ருகன் எல்லாம் வைகுந்தம் புறப்புற தருவாய். ஜனகருக்கு வந்து அயோத்தியில இருந்து ஒரு ஓலை போறது. அதாவது சீத்தை, ஊர்மிளா, அவளுடைய அம்மா அப்பா. அரச வேலை ஜனகர் உட்கார்ந்து பார்க்கிறார். முகத்துல ஒரு சலனம் இல்லை. அப்படியே ஒரு மனைவி சுனைனாட்ட கொடுக்குறார். அந்த ஓலையை படிச்ச உடனே கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது அவருக்கு. அந்த ஓலை சொல்றது, ராமன், பரதன், சத்ருகன் சரையு நதியில இறங்கி சித்தி அடையறதா முடிவு பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மணன் முதல் நாளே போயிட்டான். இப்ப இதெல்லாம் சுனைனா வந்து சீத்தையோட அம்மா நினைச்சு பார்க்கறா. சீத்தை வந்து எப்படி அயோத்திக்கு போனா, அயோத்தியில எப்படி இருந்தா, காட்டுக்கு போனா, அங்க இருந்து கடத்தப்பட்டாள். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அரண்மனையில பட்டாபிஷேகம் நடந்தது. குழந்தை பக்கத்துக்கு முன்னால காட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 2 குழந்தையும் அழகா வளர்த்து ராமன்கிட்ட கொடுத்து திருப்பி பூமியிலேயே புதைஞ்சிட்டான். அப்படி இதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். அந்த ஊர்ல, அயோத்தியில அந்த ஊர் மக்கள் பேசிக்கிறான், யாரோ ஒரு அரக்கன் கடத்தின்னு போயிட்டான்.
கடத்தின்னு போனதுக்கப்புறம் அங்கே ஊரில் எப்படி இருந்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவள் நம்மளுடைய ராணி, நம்மளுடைய நிலைமையை பற்றியா அப்படின்னு ஊரில் பேசிக்கிறதா தகவல் வந்தது. இதை சரி பார்க்கறதுக்கு ராமன் லக்ஷ்மணன் அனுப்புகிறான். லக்ஷ்மணனும் பார்த்துட்டு இந்த மாதிரி புரளி பேசிக்கிறான் நாட்டில்னு தெரிஞ்சு அண்ணங்கிட்ட சொல்கிறான், ஆமாம் இப்படி பேசிக்கிறான் அப்படின்னு. அப்போ கர்ப்பமாக இருக்கா சீதை. லக்ஷ்மணனை கொண்டு போய் கானகத்தில் விட்டுட்டு வான்னு சொல்கிறான். எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணை கொண்டு போய் காட்டில் போய் விடலாமா அப்படின்னு. இப்போ நீ நினச்சி பாரு, ஒரு தேசத்துக்கு ராஜா, இல்லை ஒரு நாட்டுக்கு ஒரு அமைச்சர், மந்திரி, இந்த மக்கள் இப்படி பேசிக்கும் போது, தன்னோட குடும்பத்தில் அதுவும் தன்னோட மனைவியை பற்றி பேசும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அவளுக்கு? இக்னோர் பண்ணிருக்கலாம். ஒண்ணு அவன் பேசின அந்த புரளியை அதுல கேட்டு அப்படி விட்டுருக்கலாம், அதாவது இக்னோர் பண்ணிருக்கலாம். அப்படி இக்னோர் பண்ணோம் அப்படின்னா சரியான மக்கள் தலைவனா இருக்க முடியாது. கூப்பிட்டு வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். கூப்பிட்டு வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோ, அது எப்பவுமே இன்னொரு புரளிக்கு தான் வழிவகுக்கும். ஏன்னா கூப்பிட்டு பேசுறது ராஜா, புரளி பேசுனது பிரஜை. புரளி பேசின அந்த பிரஜைகிட்ட சொல்லி, இல்ல என் மனைவி சுத்தமானவள், இதை நான் ஏற்கனவே அவ நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்றதுனால இந்த புரளி ஓயாது. இன்னொரு புரளி சொல்றவன் என்ன சொல்லுவான், என்னதான் இருந்தாலும் ராஜா தானே, அவர்கிட்ட போய் வாதாட முடியுமா, நம்மளால பதில் பேச முடியுமா, அவர் சொல்லும் போது கேட்டுன்னு தான் போகணும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான். இதை இக்னோரும் பண்ண முடியாது, அவனை கூப்பிட்டு பேசவும் முடியாது. இப்ப மக்களுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கும் போது தன்னுடைய சுயநலம், விருப்பு வெறுப்புகள் அது இரண்டாம் பட்சம் ஆயிடுது. மக்களுடைய ஆட்சி அப்படி நடக்கும்போது மக்கள் தலைவன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை முதல்நிலைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்தான். அதே மாதிரி சீதைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள், எல்லாத்தையும் சகிச்சுன்னு போனான், எல்லாத்தையும் ராமனுக்காக சகிச்சுன்னு போனான். ராமன் பண்றது சரியான முடிவு அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அவளுக்கு. இன்னைக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் உள்ள புரிதல் ஒரு வியப்பா இருக்கிறதுக்கு காரணம் அவளுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நேர்மையிலிருந்து தவறக்கூடாது அப்படின்னு வாழ்ந்து காட்டிட்டு போனான். இப்படிதான் இருக்கணும், மனுஷா பிறவின்னு எடுத்தோம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ராமனா அவதாரம் எடுத்து ஸ்ரீமன் நாராயணன் பண்ணி கொடுத்துட்டு போனார். அந்த அவதாரம் இன்னைக்கு முடிய போறது. சுனைனாவும் ஜனகரும் தேரை பூட்டிண்டு அயோத்திக்கு வரா. அயோத்திக்கு எல்லையில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஊரே வெறிச்சொடி கிடக்கு, யாருமே இல்லை. நேரா சரையு நதிக்கு போறா, மக்கள் வெள்ளம், அங்க எல்லாரும் நிக்கிறான். இவாளை பார்த்த உடனே ராமன், பரதன், சத்ருகுணன் ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அப்படியே விடை பெற்று அப்படியே சரையு நதியில இறங்குறா. 3 பேரும். வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அப்படியே இடுப்பளவு தண்ணி, மார்பளவு தண்ணி, அப்படியே தலையும் மறைஞ்சிருது. 3 பேரும் அப்படியே வைகுந்தம் புறப்பட்டான். அப்ப எல்லாரும் அழறா. அழாதவாளே இல்லை. ஆனா அங்க ஒருத்தர் அழாம இருந்தார், அது ஜனகன். அப்போ எல்லாரும் ஜனகரோட மகள்கள் கேட்கிறான், உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படிங்கும் போது அவர் சொல்றார், என்னுடைய 4 மாப்பிள்ளைகளும் சீத்தையும் தெய்வ பிறவியாத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். இவ்வளவு சங்கடங்களை, இவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மையோட மனுஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிட்டு போனான். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லாரும் மேல பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாரும்
சுனைனா மகள்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் மேலே பார்க்குறா. ம். அப்போ லக்ஷ்மணன் ஆதிசேஷனா இருக்கான். ம். ஆதிசேஷன் மேல அழகா ராமன் ஸ்ரீமன் நாராயணன் உருவத்துல படுத்துன்னு இருக்கார். ம். சங்கு சக்கரம் பரதன் சத்ருகனன், ம். மார்புல மகாலட்சுமி சீதை. ம். அப்படியே அந்த காட்சி வானத்துல தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ம். எல்லாரும் அப்படியே சேவிக்கிறான். ம். இந்த பரமன் அடி பாடி, ம். அதாவது வாழ்க்கைங்கிறது வந்து சுக துக்கங்கள், இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். ம். அவர் சொன்ன இந்த அவதாரத்துடைய நோக்கம் என்னது? ம். இது எல்லாமே இருக்கும், ம். இது இல்லாம வாழ்க்கை கூடுன்னு வேண்டிக்கப்படாது. ம். இப்போ விரதம் இருக்கும், ஆண்டாள் சொல்றா ம். 10 கட்டளைகள், இன்னென்ன பண்ணணும் இன்னென்ன பண்ணப்படாது அப்படிங்கிறான். ம். இதனால என்ன பலன்? ம். திருப்பாவையில சொல்றது என்னது? ம். நான் வந்து உன்னை அடையணும், ம். எனக்கு அடுத்த பிறவி இருக்கக்கூடாது, இருந்தாலும் ம். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன். என் அறிவு பூரா நீ மட்டும்தான் இருக்கணும், ம். வேற ஏதாவது இருந்தா களைஞ்சிடும், நீயே எடுத்துடும். ம். ம். அப்படிதான் இருக்கணுமே ஒழிய ம். இன்ப துன்பங்கள், ம். சுக துக்கங்கள் ம். இதை பார்த்து துவண்டக்கூடாது. ம். இது இருந்தாலும் ம். நேர்மையா வாழணும், ம். இப்படிதான் வாழணும்னு கோடு போட்டுண்டு வாழணும். ம். தர்மத்துல இருந்து வெளியே போகக்கூடாது, நேர்மையில இருந்து வெளியே போகக்கூடாது, ம். இப்படிதான் இருக்கணும். ம். என்னென்ன வச்சுக்கணும் என்னென்ன வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அது சொல்றதுக்கு, அது பண்றதுக்கு முன்னால இப்பேற்பட்ட பரமனடி பாடிட்டு இது பண்ணுங்கோ ம். அப்படின்னு இந்த பாசனத்துல நமக்கு வலியுறுத்துறா ஆண்டாள். ம். சூப்பர். நல்லா ஆனதா? நல்லா மாதிரி இதுவாகிடுது கஷ்டமாக. அந்த சீதையை கொண்டு காட்டில் விட்டு அந்த அது அது கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு இது இல்லை. ஆமா. நல்லது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு ம். நீ வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் வச்சாலும் சரியா வராது. இது மாதிரி அவளோட வாழ்க்கை வந்து பெருமாள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது அதை காமிச்சிருக்காருல்ல. ஆமா. மனுஷான்ற வந்து ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், கஷ்டம் ஒரு ராஜாவா எப்படி இருக்கணும், ம். தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ வாழக்கூடாது. ம். ஒரு ராஜா அப்படின்னா அது மக்களுடைய பிரதிநிதி. ம். அங்க வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ம். மக்கள் என்னவோ புரணி பேசினாலும் ம். அது வந்து ம். தன்னோட குடும்பத்துக்கு இழுக்கு, தன்னுடைய பதவிக்கு இழுக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு தனி மனிதன் ஆனாலும் சரி, இந்த ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்பேற்பட்ட பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி ஈமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறோம். சூப்பர். ஓகே, தேங்க்யூ.